श्रीराघवेन्द्रो हरिपादकञ्च निषेवणालब्धसमस्तसम्पत् देवस्वभावो दिविजद्रुमेयाम् इष्टप्रदो मे सततं स भूयात्. ஸ்ரீ ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம். ஸ்ரீஹரியின் பாதார விந்தத்தை ஆச்சரித்து எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவரும் கல்பவிருட்சமாக இருப்பவருமான இந்த ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு இஷ்டமானவற்றையெல்லாம் கொடுப்பவராக ஆகட்டும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிரீத்தியான சிஷ்யரான ஸ்ரீ அப்பனாச்சாரியார் மேற்படி ஸ்லோகத்தில் அருளியுள்ளபடி நமக்கு இஷ்டமானவையெல்லாம் கொடுக்கக்கூடியவராகத்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் விளங்கி வருகிறார்கள். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு வியாழனன்றும் நம் பக்தி சிந்தனா சேனலில் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் வெளியிட்டு வரும் வீடியோக்களுக்கு ஸ்ரீராயரின் அருளால் அமோகமான வரவேற்பும் ஆதரவும் கிடைத்து வருகின்றன. அதேபோல் இந்த வாரமும் நம் பக்தி சிந்தனா சேனலில் 100வது வீடியோவாக குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பு அமைந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த பக்தி சிந்தனா சேனல் ஆரம்பித்த போது 100வது வீடியோவை வெகு விரைவிலேயே இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் வெளியிடுவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. அதுவும் குருவின் மகிமைகளை எடுத்து கூறும் வீடியோ 100வதாக அமையும் என்று நானே எண்ணிக்கூட பார்க்கவில்லை. நண்பர்களே, நாம் இந்த 100வது வீடியோவின் மூலம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமைகள் சிலவற்றை காண்போம் வாரி. கருணையே வடிவான குரு ராகவேந்திரர் மந்த்ராலய ஸ்ரீமடத்திலே ஸ்ரீ சுயமீந்திரர் பீடாதிபதியாக கொலுவிட்டிருந்த நேரம். அப்போது ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை அல்லாத வேறு ஒரு மடத்தைச் சேர்ந்தவர் மந்த்ராலயம் வந்திருந்தார். அவரின் தனித்தன்மையையும் திறமையையும் கண்டு வேற்று மடத்து நபராயிற்றே என்ற பாரபட்சம் ஏதுமின்றி அவருக்கு ஸ்ரீ சுவாமிகள் பட்டயம் தந்தார்கள். அதிக சந்தோஷத்துடன் தனது மடத்து தலைவரிடம் சென்று ஸ்ரீ ராயர் மடத்தில் தனக்கு கொடுத்த பட்டயம் பற்றி பெருமைப்பட கூறிக்கொண்டார். ஆனால் அந்த மடத்து தலைவருக்கு அதில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. வேறு மடத்து தலைவரிடம் பட்டயம் பெறுவதா? கூடாது என்று முகத்தில் அடித்தார் போல் கூறியதும் பட்டயம் பெற்றவர் வேறு வழியின்றி மீண்டும் மந்திராலயம் வந்து அந்த பட்டயத்தை திருப்பி தந்துவிட்டு சென்றார். அப்படி சென்ற சில நாட்களில் அவருக்கு பெராலிட்டிக் அட்டாக் வந்துவிட்டது. பட்டயத்தை திருப்பி தந்ததால் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் இப்படி செய்துவிட்டார் என்று சுற்றியுள்ளவர்கள் கூறத் தொடங்கினர். அவருக்கும் அது சரியென்றுதான் பட்டது. இதை சும்மா விடக்கூடாது என்று தகுந்த துணையுடன் மறுபடியும் மந்திராலயம் வந்து ஸ்ரீ ராகவேந்திரரிடம் மன்றாடினார். நான் என்ன தவறு செய்தேன்? இங்கே பட்டயம் பெற்றது தவறா? இல்லை என் மடத்து தலைவர் சொன்னதனால் பெற்றதை திரும்ப தந்தது தவறா? கொடுத்த போது வாங்கி கொண்டேன், தந்துவிடு என்றதனால் திரும்ப தந்துவிட்டேன். கொடுத்தவரையும் திருப்பி தர சொன்னவரையும் விட்டுவிட்டு என்னை பழி வாங்குவது என்ன நியாயம்? எனக்கேன் இந்த சாபத்தை அளித்தீர் என்று அழுது புலம்பினார். ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தரிடமும் ராயர் எனக்கு சாபம் கொடுத்து விட்டாரே என்று அரற்றினார். ஆனால் சுயமீந்திரர் சாந்த முகத்தினராய், நீ எதற்கும் கவலைப்படாதே, ஒரு வாரம் என்னோடு இரு, எல்லாம் சரியாக விடும் என்றார். அதெப்படி சுவாமி? நான் வேண்டிக் கொள்வதில் ஏதேனும் குறை என்று மீண்டும் ஏதேனும் சாபம் கொடுத்து விட்டால் என்னால் இன்னொரு தண்டனையை தாங்க முடியாது என்று அலறி அடித்துக் கொண்டு சொன்னார். அதிகமாக பதட்டப்படாதே, அமைதியாக இரு, நான் சொல்லும்படி செய், ஒரு வாரம் என்னோடே இரு என்று சொன்னதோடு மட்டுமல்லாது அந்த ஒரு வாரமும் அவரை தன்னோடே அமர்த்தி கொண்டு சுவாமிகளும் உணவருந்தினார். ஒரு வாரம் ஆகியதும் அவருக்கு இருந்த வியாதி பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது கண்டு அவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். சுவாமி, இது எப்படி சுவாமி சாத்தியமாயிற்று என்று பரவசப்பட்டார். எல்லாம் ராயரின் அனுகிரகம் என்று சொன்னதோடு, பாரப்பா, ராயர் ஒருபோதும் யாருக்கும் சாபம் கொடுத்ததே இல்லை. அவருடைய சரிதத்தில் அதை போன்ற ஒரு நிகழ்ச்சியை துருவி துருவி பார்த்தாலும் கிட்டவே கிட்டாது. வேறு யார் மூலமாவது சாபம் பெற்றிருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்துதான் வைத்திருக்கிறார். முன் ஜென்மவினியால் தத்தளிப்போரை கூட காலம் கனியட்டும் என்று அவர்களின் பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரையச் செய்து கை கொடுத்து உதவிதான் வருகிறார். உனக்கு வந்த வியாதியை போக்குவதற்காகத்தான் உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறார். ராயர் இப்படி சாபம் கொடுத்து விட்டாரே, சும்மா விடலாமா என்று உனக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவித்தவரும் அவரே. இல்லையே நீ இங்கு இவ்வளவு விரைவில் வந்திருக்க மாட்டாய் அல்லவா? உன்மேல் கருணை போன்று உனக்கு சுகம் அளிக்கவே ஸ்ரீ ராயர் இப்படி செய்திருக்கிறார். உனக்கு இந்த வியாதி இந்த நேரத்தில் வர வேண்டும் என்பது விதி. ராயரால் தான் வந்ததோ என நினைக்க வைத்து உனக்கு சௌக்கியத்தை தந்த ஸ்ரீராயர் உனக்கு மட்டுமல்ல யாருக்குமே சாபம் அளித்ததில்லை, அளிக்கவும் மாட்டார் என்று ஸ்ரீ சுயமீந்திரர் சொல்லி முடித்ததும் வேற்று மடத்து நபர் ஸ்ரீ சுவாமிகளின் காலில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்து ஸ்ரீ ராயரிடம் ஓடி ஸ்மரித்து கொண்டு மனநிறைவோடு உடல் வலியோடு ஊர் திரும்பினார். ஸ்ரீ ராகவேந்திரர் கல்பவிருட்சமாக காமதேனுவாக நமக்கெல்லாம் அருள் பாலிப்பாரே தவிர ஒருபோதும் சாபம் தரமாட்டார். கஷ்டங்கள் வரும்போது நமது மனம் என்ன பாடுபடும் என்பது நன்கு தெரியும். குருராஜா, நீ
ஜீவனோடு இருப்பது உண்மையா பொய்யா என்றெல்லாம் கூட எண்ணத் தோன்றும். ஆனால் நாம் நினைப்பது போல் உடனுக்குடன் அந்த நாளே வந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும் என்றால் அது சாத்தியமா? மகாகவி பாரதி சொல்வது போல, பக்தியுடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் என்ற நம்பிக்கை வலுப்பெற வேண்டும். பக்குவம் கைவரப்பெற வேண்டும். மாங்கனியை கடையில் வாங்கி உடனே சுவைக்கிறோம். ஆனால் அந்த கனி தரும் மரம் ஒரே நாளில் உருவாகி அதே நாளிலா கனியை கொடுக்கிறது? மூதாதையர் நட்டு வைத்த மரத்தில் பழங்கள் குலுங்கும் நேரத்தில் அவரின் வாரிசுகள் சிரமமின்றி புசிப்பது போல ஒரு சிலருக்கு முன்ஜென்ம புண்ணியத்தால் நற்பலன்கள் வெகு சுலபாக சித்தித்துவிடும். ஒரு சிலருக்கு அவர்களே மாங்கொட்டையை நட்டு வளர்த்து அதில் கனி விளையும் வரை காத்து பின் அதை ருசிக்க வேண்டிய நிலை என்று வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. பல்வேறு துன்பங்களை கடந்து பெறும் வெற்றி இருக்கிறதே, அதற்கு நிகரானது இந்த உலகில் எதுவுமே இல்லை. எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் ஸ்ரீ ராயர் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் அது போதும். அவரது நாமத்தை உச்சரித்து கொண்டால் கூட போதும். சங்கல்ப சேவை போன்ற வழிபாட்டு முறைகளும் விரத முறைகளும் எதற்காக? நம்மை அந்த வழிபாட்டில் முழு மனதோடு ஈடுபடுத்துவதற்காகத்தான். அதிலே ஒரு சின்ன குறை ஏற்பட்டு விட்டது. ராயர் அதனால்தான் தண்டனை கொடுத்து விட்டாரோ என்றெல்லாம் ஒருபோதும் நினைக்க தேவையில்லை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று மனதுக்குள்ளே ஜபித்து கொண்ட வெங்கண்ணாவிற்கு, எழுத்தறிவில்லா வெங்கண்ணாவிற்கு கடிதத்தில் இருந்த வாசகங்களை காதில் விழச் செய்யவில்லையா? பூஜ்யாய ராகவேந்திராய சொன்னாலும் போதும். நேரம் இருப்பவர்கள் சகசர நாமாவளி அர்ச்சனையே செய்யலாம். ஆனால் அப்படி செய்யாமல் விட்டதனால் குருராஜர் பழி வாங்கி விட்டாரோ என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அதே போல நான் ராகவேந்திரரை முழுமையாக நம்பினேன், அவர் என் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று நினைப்பதும் கூடாது. நீங்கள் முழுமையாக நம்புவது உண்மையானால் இதை போன்று நிச்சயம் எண்ண மாட்டீர்கள். ஸ்திரமான நம்பிக்கை வந்துவிட்டால் இந்த எண்ணமே உங்களுக்கு வருவதற்கு சாத்தியமில்லை. என் குறையை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன், இனி அது அவர் பாரம் என்று விட்டுவிட வேண்டும். கால நேரம் பார்த்திருந்து கருணை செய்யும் வள்ளல் அவர். அவ்வாறே தன்னை நம்பாதவர்க்கு உடனேயும் நம்புவோருக்கு பல சோதனைகளை தந்து கடைசியிலும் அருள் பாலிக்கிறார் என்பது மேலோட்டமான பார்வை. உண்மை அதுவல்ல. 4 பேர் நடந்து வருகிறார்கள். நல்ல வெயில். தண்ணீர் தாகம் வரல்கிறது. அக்கம் பக்கத்தில் வீடுகளோ கிணறோ எதுவும் இல்லை. தூரத்தில் வழிப்போக்கன் ஒருவனிடம் கொஞ்சம் நீர் இருப்பதை எறிந்து ஓடுகிறார்கள். அப்போது ஒருவன், எதுக்குடா ஓடணும், அவனாவது நமக்கு தண்ணீர் தரப்போவதாவது என்கிறான். கேட்டுத்தான் பார்ப்போமே, கிடைத்தால் லாபம் என்கிறான் இன்னொருவன். நமக்கு நீர் கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அவன் தராவிட்டாலும் வேறு ஏதேனும் வழியில் கிடைக்கும் என்கிறான் மற்றொருவன். இப்படியாக சொல்லிக்கொண்டே வந்த அந்த வழிப்போக்கன் அருகில் சென்றதும் ஒருவன் தடாரென மயங்கி கீழே விழுந்தான். உடனே அந்த வழிப்போக்கன் தன்னிடமிருந்த தண்ணீரை கீழே விழுந்தவனின் முகத்தில் பலமாய் பலமுறை அடித்தான். சற்றே கண் விழித்ததும் அருந்துவதற்கு கொடுத்தான். மயங்கி விழுந்தவன் தான் இவனெல்லாம் எங்கே தரப்போகிறான் என்று சலித்து கொண்டவன். ஆனால் அவனுக்குத்தான் முதலில் தண்ணீர் தந்து முதலுதவி செய்து பின்னரே மற்றவருக்கு கிடைத்தது. 4 பேருக்கும் தானே தண்ணீர் தாகம். மயங்கி விழுந்தவனுக்கு எதற்காக முதலிடம், எதற்காக முக்கியத்துவம் என்று நாம் கேட்போமா? கேட்பதுதான் நியாயமாகுமா? அவ்வாறே ஸ்ரீராயர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அவர் அருள்வார், இல்லாதவர்களுக்கும் அருள்வார். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எதற்கு முதலில் அருள வேண்டும் என்றால், மேலே சொன்ன மயக்கமடைந்தவனைப் போல்தான் இவனும். பல்வேறு மாயையால் மயக்கமுற்றவனைத்தான் முதலில் தெரிவிக்க வேண்டும். அவனுக்குத்தான் முதலுதவி தேவை. ஸ்ரீராயர் எல்லோருக்கும் தான் அருள் பாலிக்கிறார். எல்லோர் குறைகளையும் தான் கேட்கிறார், களைகிறார். காலதாமதத்தை வைத்து எண்ணுவது சரியல்ல. அப்படித்தான் பேய் பிடித்த ஒரு பெண்ணை மந்திராலயத்திற்கு அழைத்து வந்து சேவை செய்கையில் ஒரு நாள் இரவு அப்பெண் துங்கை கரையினிலே திடீரென்று ஓடுகிறாள். ஒரு புதருக்கு பின்னே அவள் செல்கையில் அந்த புதரே தீப்பிடித்துக் கொள்கிறது. அப்போது மற்றவர்கள் நினைத்த நினைப்பும் ஸ்ரீ ராகவேந்திரன் மகிமையைக் கண்டு அவர்கள் அடைந்த திகைப்பும் நமக்கு மலைப்பை ஏற்படுத்தும். அதை அடுத்ததாக காணலாம். தீயினால் விலகிய தீமை. நாம் கருவிலே ஜனிக்கும் போதே நம்முடைய ஆயுளையும் இறைவன் கணித்து விடுகிறான். ஒருவருடைய மறைவிற்கு பின்தான் அவரது வாழ்நாளை கணக்கிட்டு இத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் ஒருவர் வாழும்போதே அவர் இத்துணை ஆண்டுகள் தான் வாழ்வார், அவருக்கு இவ்வளவுதான் ஆயுள் என்று துல்லியமாக கூறிவிட முடியுமா? கூறிவிட முடிகிறதா? அதுதான் பிரம்ம ரகசியம். நமது வளர்ந்து வரும் விஞ்ஞான யுகத்தில் எதையெல்லாமோ கண்டுபிடிக்கிறோம், எதையோ ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் ஆயுட்காலத்தை முன்கூட்டியே சொல்லிவிட முடிகிறதா? தற்போது கம்ப்யூட்டரில் ஒரு சிறுவனின் படத்தை கொடுத்து அவன் வளரும்போது ஒவ்வொரு நிலையிலும் எப்படி இருப்பான், அவனது உருவத் தோற்றத்தில் என்னென்ன விதத்தில் மாற்றங்கள் நிகழும் என்பதை அவனது வயதான பருவம் வரை தெளிவாக காட்டிவிடுகிறது. ஆனால் அதே கம்ப்யூட்டரால் அவனின் இறப்பு தேதியை குறிப்பிட முடிகிறதா? இறைவா, என்னேன் இந்த ஆயுள் ரகசியம் மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டால் இந்த உலகம் உலகமாகவா இருக்கும்? உன்னுடைய ஆயுள் 33 என்று தெரிந்துவிட்டது, உனக்கா என் பெண்ணை கொடுப்பேன் என்று பெண்ணை பெற்றவர் சொல்லிவிட மாட்டாரா? இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க போனால் ஆயுள் பிரச்சனையை கிளப்பாதா? சொற்ப ஆயுளை கொண்ட உனக்கு எப்படி வேலை தர முடியும் என்று விட்ட மாட்டார்களா? 100 ஆண்டுகளுக்கு ஒருவர் வாழப்போகிறார் என்று தெரிந்தால் என்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று மனம் போனபடி போக மாட்டாரா? இன்னும் என்னென்னவெல்லாமோ நடக்கும். ஆனால் ஆயுளின் ரகசியத்தை மக்கள் அறிய மாட்டாது செய்திருக்கும் இறைவனின் மகிமைதான் எண்ணி
சரி, இறைவன் ஒருவனுக்கு இத்தனை ஆண்டுகள் வாழ்நாள் என்று கணித்திருந்தாலும் எதிர்பாராத விதமாய் விபத்திலோ தற்கொலையிலோ வேறு ஏதாவது ஒன்றின் மூலமாகவோ இறப்பு ஏற்பட்டால் என்னாகும்? ஆண்டவன் கொடுத்த முழு ஆயுளையும் அனுபவிப்பார்கள். அது என்பதற்கு என்ன அத்தாட்சி? அப்படி இவற்றுக்கு மாறாக இறப்பு ஏற்படும் போதுதான் அல்பாயுசில் போய்விட்டான் என்கிறோம். நிர்ணயித்த காலத்திற்கு முன்பே இறப்பு சம்பவித்தாலும் உடல்தான் அழியுமே தவிர அந்த ஆன்மா குறிப்பிட்ட காலம் வரை சுற்றி கொண்டேதான் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரராய் வேங்கடநாதர் சந்நியாசம் ஏற்றதை அறிந்த சரஸ்வதி பாய் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரே பேயாக சுற்றி வந்ததையும் அவருக்கு நற்கதி கொடுத்ததையும் நாம் அறிவோம் அல்லவா? இயற்கைக்கு மாறாக இருக்கும்போது ஒன்று அந்த ஆவி பேயாக பிசாசாக சுற்றி வருவதும் உண்டு, அல்லது தனக்கு பிரீத்தியானவரின் உடலில் புகுந்து கொள்வதும் உண்டு. அவ்வாறு ஒரு பெண்ணின் உடலில் ஒரு பிசாசு புகுந்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணை மந்திராலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திர தரிசனம் அவளுக்குள்ள குறையை போக்கும் என்று திடமாக நம்பி அழைத்து வந்திருந்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகை மூல பிருந்தாவன மண்ணை கண்டே ஒரு பூதம் எவ்வாறு அஞ்சியது என்பதையும் அந்த மிருத்திகையாலேயே அந்த பூதத்துக்கு எப்படி நற்கரி கிடைத்தது என்பதையும் நாம் அறிந்தோம் அல்லவா? தற்போது பேய் பிடித்த இந்த பெண்ணிற்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வாறு வழி செய்யப் போகிறார் என்பதை இங்கே காணப்போகிறோம். முன்பு நடந்த 2 நிகழ்ச்சிகளிலும் இறப்பிற்கு பின் பேயாக அரற்றிய போது நற்கரி அளித்தார். ஆனால் இங்கோ இந்த பெண்ணின் உடலுக்குள் பிசாசு புகுந்திருக்கிறது. ஒரு நாள் அந்த பெண் இரவு வேளையில் திடீரென்று துங்கபத்ரா நதி பக்கம் அதிவேகமாக விரைந்து ஓடினாள். உடன் இருந்தவர்களும் பின்னாலேயே ஓடினர். என்றாலும் அந்த பெண்ணின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. எனினும் பின்தொடர்ந்தனர். வேகமாக ஓடி அந்த பெண் அடர்ந்த ஒரு புதருக்கு பின்னால் செல்வது போல் இருந்தது. சற்றைக்கெல்லாம் குப்பென்று அந்த புதர் தீப்பிடித்து பெரிய ஜுவாலையாக சுடர்விட்டது. அதோடு கூட அந்த பெண்ணின் வினோதமான கத்தல் அந்த இருள் நேரத்து அமைதியில் பயங்கரமாய் ஒலித்தது. தீ அடங்கியதும் சற்று நேரம் பொறுத்து அந்த ஸ்தலத்திற்கு மெல்லச் சென்றனர். எல்லோருள்ளும் ஒருவித பயம் குடிக்கொண்டிருந்தது. அந்த பெண்ணை அழைத்து வந்திருந்தோர் துடித்து கதறினர். ஐயோ ராகவேந்திரா, பேயோ பிசாசோ பிடித்திருந்தாலும் கூட இதுநாள் வரை அவளை கண்ணால் கண்டு வந்தோமே. உன்னிடம் வந்தால் குறை நிவர்த்தியாகும் என்றுதானே ஆவலாய் வந்தோம். அதற்கு இதுதான் பலனா? ஆவியை விரட்டாமல் அவளின் ஆவியையே போக்கிவிட்டீர்களே, இது நியாயமா? இனி எப்படி ஊருக்கு திரும்புவோம்? கேட்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வோம்? பேயை விரட்டுகிறேன், பிசாசியை விரட்டுகிறேன் என்று எத்துணை பேர் எங்களை நாடி வந்தார்கள். அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இன்னையே கதி என்று வந்த எங்களுக்கா இந்த கதி? அவளின் சாம்பலையாவது எடுத்துச் செல்கிறோம் என்றவாறு கொஞ்சம் வேகமாக அந்த இடத்திற்கு சென்ற போது அவர்களுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். தீப்பிடித்த புதருக்கு சற்று தள்ளி ஒரு பாறையின் மீது அந்த பெண் படுத்திருந்தாள். அவள் பொசுங்கி விடவில்லை என்பதை அறிந்து இன்னும் வேகமாக சென்றனர். அவசரமாக நீரை கொண்டு அவளின் முகத்தில் தெளித்தனர். அவளும் விழித்தெழுந்து சகஜமாக பார்த்தாள். அந்த பார்வையிலே மிரட்சி இல்லை, கனிவு தெரிந்தது. அவளை மெல்ல அழைத்து வந்து நடந்ததை கேட்டனர். ஆமாம், நான் வேகமாக ஓடியது நினைவிருக்கிறது. கல்லும் முள்ளும் குத்தியதை கூட பொருட்படுத்தாமல் ஓடியது நினைவிருக்கிறது. என்னை அறியாமல் ராகவேந்திரா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்று கதறியது நினைவிருக்கிறது. அந்த புதருக்கருகில் சென்றபோது என்னுள்ளிருந்து ஏதோ ஒன்று விலகி அந்த புதருக்குள் புகுந்து தீப்பிடிப்பதற்கும் என்னை ஏதோ ஒரு சக்தி எட்ட தள்ளியதும் கூட நினைவிருக்கிறது. பின்னர் இப்போது உங்களுடன் பேசுவதுதான் நிஜமாக இருக்கிறது. அப்போது தெரியவில்லை, ஆனால் இப்போது காலிலும் உடலிலும் வலி தெரிகிறது என்று அந்த பெண் கூறியதும் குடியிருந்தவரெல்லாம் ஆஹா என்று மெய்சிலிர்த்தனர். அப்பா குரு ராகவேந்திரா, நின் மகிமை புரியாமல் எப்படியெல்லாம் ஏசிவிட்டோம். அவளின் உடலில் இருந்த பேயை மட்டும் விலக்கி அவளை காப்பாற்றி முன்பு போல் சாதாரண நிலைக்கு கொண்ட நின் மகிமையை அறியாமல் ஏதேதோ நினைத்து விட்டோமே என்று கதறினர். இந்நிகழ்ச்சி 1950 வாக்கில் நடைபெற்றது. மாத்வமித்திரன் பத்திரிகையிலும் இந்நிகழ்ச்சி பிரசுரமாகியுள்ளது. மாத்வமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியரும் இந்நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவன்றி ரிட்டையர்டு முதன்மை பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்டான SNV ராஜாச்சார் என்பவரும் உடனிருந்து இந்நிகழ்ச்சியை கண்டு குருராஜரின் மகிமை உணர்ந்த ஆனந்த பாஷ்யம் கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நன்றாக இருந்த பெண்ணுக்கு பேய் பிடித்து பின்பு ஸ்ரீ ராயர் அருளால் விலகியது. இதேபோல் நன்றாக இருந்த ஒருவருக்கு ஒரு நிகழ்வின் மூலம் பேசும் சக்தி போய்விடுகிறது. அவரும் மந்திராலயம் வந்து சேவை செய்கிறார். அவரால் 10 நாட்கள் கூட பொறுக்க முடியவில்லை. எனக்கு அருள் இல்லையேல் தற்கொலை செய்து கொள்வேன் என்று ஸ்ரீ குருராஜரிடம் திட்டவட்டமாக பிரார்த்திக்கிறார். அவருக்கு என்ன ஆகியது என்று அடுத்ததாக காண்போம். ஊமையாகி உருகினார், உருவு கண்டு மருகினார். பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் ரஸ்தாவில் 40வது கிலோமீட்டரில் இருப்பது சென்னப்பட்டினம் என்பது. இந்த சென்னப்பட்டினத்திற்கு அருகே சங்கலகரே என்னும் கிராமம். இந்த கிராமம் விளையாட்டு பொம்மைகள் தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்கிற்று. சங்கலகரே கிராமத்தில் ராமா சாஸ்திரி என்னும் ஆச்சாரசீலர் தனது சித்தப்பா வீட்டில் வசித்து வந்தார். சித்தப்பா கர்ணமாக இருந்தார். ராமா சாஸ்திரி வேதத்திலே கரை கண்டவர். சதா ஆச்சாரசீலர். ஆச்சாரமில்லாத இடத்தில் ஒரு டம்ளர் நீர் கூட அருந்த மாட்டார். அப்படி ஒரு ஆச்சாரம். மாண்டியாவிற்கு அருகே உம்பிடி என்ற ஒரு கிராமம். அங்கே தத்தாத்திரேய உபாசகர் ஒருவர் 12 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தார். உம்மிடியிலே ஆசிரமம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்தார். தத்தாத்திரேய உபாசகர் அவதூத சித்து வேலைகளில் கைத்தெறிந்தவர். பல்வேறு சித்துக்களை செய்து காண்பித்து மக்களை கவர்ந்தார். அதனால் இவரது ஆசிரமத்தில் எப்போதும் ஜனத்திரள் பொங்கி வழியும். தத்தாத்திரேய உபாசகரின் பூஜையை காண வெகு தொலைவில் இருந்தெல்லாம் மக்கள் வண்ணம் இருந்தனர்.
ராமா சாஸ்திரியும் ஒரு முறை உம்மிடிக்கு சென்றார். அந்த ஆசிரமத்திலே மக்கள் பொங்கி விழுவதைக் கண்டார். தத்தாத்திரேய உபாசகரின் பூஜையிலே ராமா சாஸ்திரியும் கலந்து கொண்டார். என்றாலும் அங்கே சற்று ஆச்சாரத்தோடு இல்லாததையும் கண்டு சிறிது வாட்டம் கொண்டார். பூஜை மாலையிலே நடைபெற்றது. பூஜை முடிந்த பின்னர் அனைவருக்கும் அந்த தத்தாத்திரேய உபாசகரே அன்னதான பிரசாதத்தை விநியோகம் செய்தார். ஆனால் ராமா சாஸ்திரி அங்கு உணவு உண்பதை தவிர்த்தார். அவரை உண்ண அழைத்த போது, நான் மதியம்தான் உணவு உட்கொண்டு வந்திருக்கிறேன், இப்போது மீண்டும் உண்பதற்கு இல்லை, அது ஆச்சாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார். இதை கண்ட தத்தாத்திரேய உபாசகர் முகத்தை கடுமையாக்கி கொண்டார். அன்றிரவு ராமா சாஸ்திரியை அந்த உபாசகர் அழைத்தார். கையிலே ஒரு கவளம் உணவை வைத்துக் கொண்டு ஜபித்தார். அதை ராமா சாஸ்திரியிடம் நீட்டிய போது மந்திரத்திற்கு கட்டுண்டதைப் போல் ராமா சாஸ்திரி கை நீட்டி பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதோடு அல்லாமல் அதை உட்கொள்ளவும் செய்தார். மாலை அவ்வளவு திடமாக இருந்தவர் இரவு மறுப்பேதும் சொல்லாமல் உண்டார். பின்னர் அங்கிருந்து இரவே தனது ஊருக்கும் திரும்பினார். அடுத்த நாள் காலை ராமா சாஸ்திரி எழுந்து வழக்கமான காரியங்களில் ஈடுபட்ட போது ஏதோ வழக்கத்திற்கு மாறாக இருப்பதாகப்பட்டது. ஆம், அவர் அப்போதுதான் உணர்ந்தார். தான் பேச முற்பட்டும் வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ளேயே அடங்கி போவதையும் வார்த்தை வெளிப்படாததையும் அறிந்தார். அவரால் யாரிடமும் பேச முடியவில்லை. அவரது சித்தப்பாவும் ஊரில் இருந்தோரும் இதை வேறு விதமாக எண்ணினர். அவதூத சித்திவிடம் சென்று வந்தது முதல் அவரைப் போலவே இவரும் மௌனத்தை அனுஷ்டிப்பதாக நினைத்தனர். ஆனால் உண்மையிலேயே ராமா சாஸ்திரியால் பேச முடியாது போனதை அறியவில்லை. இவ்வாறு 3-4 மாதங்கள் ஆகியும் ராமா சாஸ்திரி பேசாதிருப்பதைக் கண்டு அவருக்கு ஏதோ கோளாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர். ராமா சாஸ்திரியும் அவர்களின் எண்ணம் சரியே என்பதை வார்த்தைகளின்றி மௌனமாக ஆமோதித்தார். அதனால் சித்தப்பா கர்ணம் யோகானந்த வைத்தியர் எனும் கைத்தேர்ந்த மருத்துவரை அழைத்து வந்து சோதிக்க செய்தார். அவரும் ராமா சாஸ்திரியை பரிபூர்ணமாக சோதித்த பின்னர் அவருக்கு எந்தவித வியாதியும் இல்லை என்று கூற எல்லோருக்கும் இது என்னவாக இருக்கும் என்ற ஐயம் ஏற்பட்டது. பின்னர் யோகானந்த வைத்தியரே, இது வைத்தியத்திற்கெல்லாம் சரியாகாது, நீங்கள் இவரை மந்திராலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறி சென்றார். ஆனாலும் அடுத்த ஓராண்டு காலமாகியும் ராமா சாஸ்திரி மந்திராலயம் சென்றாரில்லை. மீண்டும் யோகானந்த வைத்தியரே வந்து, இப்படி அடப்பிடித்தால் இது குணமாகவே ஆகாது, இதை போன்ற கேஸ் எல்லாம் மந்திராலயம் சென்றால்தான் கைகூடும் என்று மீண்டும் வலியுறுத்தி சென்றார். ராமா சாஸ்திரியும் நாட்கள் கடந்து கொண்டே இருப்பதால் தனக்கு பேசும் சக்தியும் வராததால் மந்திராலயம் சென்றுதான் பார்ப்போமே என்று சென்றார். 13/7/1950 அன்று ராமா சாஸ்திரி மந்திராலயம் வந்தார். ராயர் பிருந்தாவனத்தில் சேவை செய்ய மானசீகமாக சங்கல்பித்துக் கொண்டார். முதல் நாள் சேவை ஆயிற்று. குருராஜா, எனக்கு பேசும் சக்தியை கொடு, எனக்கு காட்சி கொடு, கனவிலாவது தோன்றி ராமா சாஸ்திரி பிரார்த்தித்துக் கொண்டார். அன்றிரவு அவருக்கு கனவில் ஸ்ரீ ராயர் வரவில்லை. மறுநாள் ராமா சாஸ்திரி மிகவும் சோர்ந்து காணப்பட்டார். ஆயினும் சேவையை தொடர்ந்தார். ராகவேந்திரா, நான் எவ்வளவு தவசீலத்தோடு வாழ்ந்து வந்தேன், எவ்வளவு ஆச்சாரத்தோடு விளங்கி வந்தேன், இதனால் எவ்வளவு தலை நிமிர்ந்து நடந்து வந்தேன். நான் ஏன் இப்படியாகிவிட்டேன்? என் நிலைமை ஏன் இப்படியாகிவிட்டது? உன்னிடம் வந்தால் குணமாகும் என்றார்களே, அந்த நம்பிக்கையில் தானே வந்திருக்கிறேன். நீயும் என்னை போல் மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? வைத்தியர்களால் தீர்க்க முடியாமல் தானே தீர்க்க முடியாது என்று தானே உன்னிடம் அனுப்பினார்கள். நீயும் தயை காட்டவில்லை என்றால் நான் வேறெங்கு செல்வேன்? இன்றாவது என் கனவில் எழுந்தருள்வாய் குருராஜா. பாவம் ராமா சாஸ்திரி. வேதத்தின் தனிப்பெருமையே அதை உரிய சப்தத்துடன் ராகத்துடன் ஏற்ற இறக்கங்களுடன் உச்சரிக்க வேண்டும் என்பதுதான். அதிலே தனிச்சிறப்புடன் விளங்கிய ராமா சாஸ்திரியின் குரல் வளை இன்று கட்டுண்டு போயிருக்கிறது. சாஸ்திரியால் பொறுக்க முடியவில்லை. ஸ்ரீராயரிடம் பலவாறு கதறுகிறார். ஆனாலும் பாவம் அடுத்த நாளும் ஸ்ரீராயர் கனவில் கூட எழுந்தருளவில்லை. 22/7/1950, அதாவது ராமா சாஸ்திரி மந்திராலயத்திற்கு வந்த 10வது நாள். அப்பா பிரபு, ஒவ்வொரு நாளும் நான் மனத்துக்குள்ளேயே அழுது புலம்புவது உன் செவி கேட்டவில்லையா? அல்லது எனக்கு உன் அனுகிரகத்தை பெறும் தகுதி இல்லையா? அப்படி இல்லை என்றால் அதையாவது சொல்லிவிடு. வேதம் பயின்ற நான் பேசும் சக்தி இழந்து உன் அருளும் இன்றி இந்த உலகில் வாழ்ந்து என்ன பயன்? என் நிலையை பார்த்து மற்றோரும் வேதம் பயில அச்சப்படுவார்கள் தானே. அதனால் முடிவாக கேட்கிறேன், என் கனவில் இன்று நிச்சயம் வர வேண்டும். அப்படி வராத பட்சத்தில் நாளைய தினம் நான் துங்கையிலே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். இது சத்தியம் என்று தனக்குள்ளே ஸ்ரீ ராயரின் முன்பு நின்று திடமாக சங்கல்பித்துக் கொண்டு வேறெந்த நினைவும் இன்றி அங்கு நடைபெறும் பூஜையிலேயே லயித்திருந்தார். அப்போது பிருந்தாவனத்தருகே ஸ்ரீமடத்தின் சர்வாதிகாரிகள் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியர் போன்றோரும் இருந்தனர். தற்போதைய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாய் விளங்கும் ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம தந்தை தான் இந்த ராஜகோபாலாச்சாரியார். பூஜைகள் நைவேத்தியம் அனைத்தும் முடிந்ததும் மகா மங்களாரத்தி நடைபெற்றது. அப்போது குருராஜா 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 என்ற ஒரு குரல் தொடர்ந்து மிகவும் உச்சஸ்தாயில் ஒலித்தது. மகா மங்களாரத்தியின் போது கூடியிருக்கும் பக்தர்கள் குருராஜர் குறித்து கோஷங்கள் ஏற்படுவது அன்றாடம் நடைபெறும் சம்பவம்தான். ஆனால் அன்றைக்கு எழுந்த குரல் இருக்கிறது, அது அசாதாரணமானது. அடி வயிற்றில் இருந்து கிளம்பியது. வாயால் மட்டுமல்ல, மனத்தாலும் கதறியது. ஆம், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ராமா சாஸ்திரி.
சுமார் 2 ஆண்டு காலம் பேசும் சக்தியை இழந்திருந்த சாஸ்திரி நாளை காலை துங்கையிலே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருந்த சாஸ்திரி இப்போது ராயர் அருளால் பேசும் சக்தியை பெற்றுவிட்டதில் அதை போன்று குருராஜா குருராஜா என்று இடைவிடாது கதறிக்கொண்டிருந்ததில் அர்த்தம் இருக்கத்தான் செய்தது. பின்னர் ஸ்ரீமடத்தில் இருந்தோரும் என்னவென்று விசாரித்த போது ராமா சாஸ்திரி மேலும் ஒரு அற்புதத்தை கூறினார். தனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் போய் மந்திராலயம் வந்து சேவை செய்து குருராஜரிடம் பிரார்த்தித்துக் கொண்டது வரை கூறினார். நான் தற்கொலைக்கு துணிந்து விட்டேன். எனக்கு பேச்சு போனது முதல் அடி. இங்கு வந்து சேவை செய்தும் ஸ்ரீ ராயர் கனவில் கூட வராதது மிகப்பெரிய அடி. இந்த நிலையில்தான் இன்று மிகவும் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டேன். மகாமங்களாரத்தின் போது நான் கண்ட காட்சி இருக்கிறதே, ஆஹா ஆஹா! குருராஜரை நான் கண்குளிர கண்டேன். சுற்றி இருந்தோருக்கு பிருந்தாவனம் மட்டும் தெரிய எனக்கு பிருந்தாவனத்துக்குளிர்ந்த ஸ்ரீ ராகவேந்திரரே காட்சியளித்தார். நான் கனவில் தான் அவரை எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் நிஜத்தில் என் முன் தோன்றி என்னை பரவசப்படுத்தி விட்டார். அந்த காட்சியை நான் என்னவென்று விவரிப்பேன்? எப்படி விவரிப்பேன்? அநேக ரத்னங்களான சிம்மாசனத்திலே ஸ்ரீ குருராஜர் வீற்றிருந்தார். வலது காலை இடது தொடையின் மீது போட்டு இடது காலை கீழே தொங்கவிட்டவாறு அமர்ந்திருந்தார். காதினிலே ரத்ன குண்டலங்கள், கழுத்தினிலே துளசி மாலை, சிரசிலே நவரத்ன கிரீடம். ஆகா! அந்த குருராஜர் பொன்னிறமாக இளமையாக மந்தகாசத்தை உதிர்த்தவாறு என்னே தேஜோமயமாக வீட்டிருந்தார். இதை கண்டுதான் என்னை அறியாமல் நான் குருராஜா குருராஜா என்று கதறியிருக்கிறேன். எல்லாம் ஒரு 2 நிமிட நேரத்தில் முடிந்து விட்டது. ஜென்ம ஜென்மத்திற்கும் என்னால் இந்த அற்புதத்தை எப்படி மறக்க முடியும்? தத்தாத்திரேய உபாசகரா, நான் ஊமையானது நினைந்து நினைந்து மருகியிருக்கிறேன். ஆனால் இன்று அதற்காக அந்த அவதூதசித்திற்கு மானசீகமாக நன்றி கூறிக்கொண்டேன். அவரின் செயலால் தானே எனக்கு இந்த அற்புத தரிசனம் கிட்டியது என்று தனது அனுபவத்தை கூறிய போது ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தோரும் மெய்சிலிர்த்தனர். வேதத்திலே கரை கண்ட ராமா சாஸ்திரி வேதனைகளை அனுபவித்தாலும் முடிவில் ஸ்ரீ ராயரின் தரிசனம் அவரை திக்குமுக்காடச் செய்தது. ராமா சாஸ்திரி கணீரென்று வேதம் உரைப்பவர். அவருக்கு இடையிலேதான் பேச முடியாமல் போகிறது. ராயரிடம் மன்றாடி தற்கொலை செய்து கொள்வேன் என்று போராடி பேசும் சக்தியை பெற்றார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. தேங்க்யூ ஆல்.